ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மார்ட் டைகர் கேரேஜ் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வண்டியில் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இந்த ஸ்கூட்டி பெப்பு இந்த மாடலில் வந்து கிளச்சு கம்ப்ளைண்ட்டு, அப்புறம் கிளச்சு பால்ஸோட பேக்கிங்கு, ஆயில் சீல் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் இன்னொரு கம்ப்ளைண்ட் இருக்குது. என்னென்னா, ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் அதிகமாக வருதான், அதையும் செக் பண்ணி பார்ப்போம். கியர் பாக்ஸு நம்ம கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா கியர் பாக்ஸ் எதுக்கு கழட்டி க்ளீன் பண்ணுறோன்னா, வண்டிக்காரங்க வந்து இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றிக்கிட்டு கியர் பாக்ஸ் ஆயிலை கண்டுக்கவே இல்லை. அதனால் கியர் பாக்ஸ் ஆயில் மாற்றாமையே ஒரு 5-6 மாதம் மாற்றாமையே இருக்கிறதுனால ஆயில் சீல்லேருந்து கியர் பாக்ஸ் ஆயில் வந்து லீக் ஆகி சுத்தமாகவே ஆயில் இல்லாமல் ட்ரை ஆயிடுச்சு. கிளச்சில் 2 ஆயில் செல்லு, 2 பேக்கிங்கு, கிளச்சு பெல்ட்டு, அப்புறம் வெயிட் வீலு, ரோலர் புஷ்ஷு இதெல்லாம் மாற்றணும். அது மாற்றுறது வந்து நான் இன்னொரு வீடியோவை தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அது வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அது பார்த்தா தான் ஸ்கூட்டி பெப்பில் இந்த கம்ப்ளைண்ட் வந்தால் இந்த இது பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கிளச்சு வந்து ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் எதனால் வந்துச்சுன்னா, பெட்ரோல் வந்து சரியாக இறங்கலை. அதனால் பெட்ரோல் ஓஸ் வந்து ஃபுல்லாக மடங்கி இருந்துச்சு. அதனால் பெட்ரோல் ஓஸ் வந்து புதுசு போட்டு, பேட்ரி வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு பேட்ரி மாட்டிட்டு, ப்ளக்கை ஃபுல்லாக கழட்டி க்ளீன் பண்ணி புது ப்ளக்கை போட்டு விட்டு